அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள், காதலர் தின வாழ்த்துக்கள். நாடாளுமன்ற தேர்தல் இப்பதான் முடிஞ்சு, ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. இது ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர் தலைமை திமுக தலைமையிலான எங்களுடைய முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்கனவே மக்கள் சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாங்க. நான் பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இன்னும் அதிகமான வேகத்தை கொடுக்குது, இன்னும் அதிக மக்கள் பணியாற்றணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை கொடுக்குது. அது அவங்க கட்சி பிரச்சனை, நான் கருத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. சமீபத்தில் ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்தது. நான் கூட சொன்னேன், ஒன்றிய அரசு பட்ஜெட் இல்ல, ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாத பட்ஜெட், யூஸ்லெஸ் பட்ஜெட்னு சொன்னேன். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ₹1 கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல. அரசுக்கு தான் ₹1 கூட ஒதுக்கலன்னா தமிழ்நாடுங்கிற பெயர் கூட அந்த பட்ஜெட்ல இடம்பெறல. அப்பேற்பட்ட பட்ஜெட், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் பாராளுமன்றத்தில் அந்த பட்ஜெட்டை படிச்சாங்க. ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற பெயர் அதுல உச்சரிக்கப்படல, ₹1 கூட ஒதுக்கல. இப்படி இருக்கிறப்பவே நம்முடைய அரசு, கழக அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு. ஆகவே இந்த அரசுக்கு நீங்க அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அரசினுடைய சாதனைகளை, அரசினுடைய திட்டங்களை நீங்கள் தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும், செல்ல வேண்டும். அரசில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர். ஆனால் இந்த அரசினுடைய அம்பாசிடர்களாக மக்களாகிய நீங்கள், இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு உழைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இப்போது போல எப்போதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள், தருவீர்கள் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கின்றது. இங்கே இல்வாழ்வில் இணைகின்ற அந்த 30 இணையர்களும் வாழ்வில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.